விஜய்லாம் தோக்க மாட்டார். அவர்லாம் 80 பேரை ஒண்ணா அடிப்பார். அவர் ஆப்கானிஸ்தான்ல போய் பயங்கரவாத தூக்கிட்டு வந்துருவார் ஒரு ஃபிளைட்ல சிங்கிளா போய். அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும்போது அவர் தோப்பாரு, அவராலே ஜெயிக்க முடியாது, அந்த கட்சியில ஒருத்தரோட ஜெயிக்கலங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய கேள்விக்குள்ளாக்கும். எப்படி கட்சியை தொடர வைக்கும்னே இருக்கு. என்ன வந்துருச்சு தெரிஞ்சதுன்னா இந்தியாவே அதிரப்போகுதுன்னு எல்லாம் சொன்னார்ல செங்கோட்டையன். சரிங்க, ஆட்டோ வந்திருக்கும், விசில் வந்திருக்கும், ஏதோ வச்சுட்டு போவாங்க. என்ன கிட்ட போய் சார் சாதாரணமா சொல்றீங்க? அபரிமிதமான கூட்டம் இருந்துச்சுல்ல ஈரோட்ல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேர்தல் நெருக்கம், ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக என்ன பண்ணுது? கொஞ்சம் சோர்வா இருக்காங்களோ? அவங்க தாமதப்படுத்துறாங்க, மெதுவா இயங்குறாங்க. அது உண்மை. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை அதிமுக பெருசா எடுத்துட்டு போயிருக்கலாம், திருப்பரங்குன்றத்தை பிஜேபி பெருசா எடுத்துருக்கலாம். அவங்களுக்கான ஃபோர்டே அப்படின்னு, அதனால ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஒன்றும் குழப்பமே இல்லையே, யாருமே பண்ணலையே. இன்னொரு பக்கம் சார், திமுக கூட்டணி அப்படியே இருக்கு, அதே வலுவோட இருக்கு. தனி பெரும் கட்சியா திமுக வருமானு சொல்ல முடியாது, தனி பெரும் கூட்டணியா திமுக தான் வரும். அந்த வாக்கை மீட் பண்ற அளவுக்கு இவங்க யாரும் செயல்படலைங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு வீழ்ச்சி 45ல இருந்து 40 இறங்கினா கூட இங்க இன்னொருத்தர் 41 வரதுக்கு இல்ல, இப்போ வரைக்கும் இல்ல. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படவும் இல்லைங்கும் போது இன்னும் அது வீக்கெண்ட் தானே ஆக்கும். ஆமா, தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ ஜனவரிக்கு பிறகு கூட்டணி. விஜயுமே அப்பதான் முடிவெடுப்பார். ஜனநாயகம் சொல்லும்போது ஜனவரி 26 தலைமையில ஒரு கூட்டணிங்கிறது. 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வருது, அதோட ரிசல்ட் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதெல்லாம் பார்த்து பட ரிசல்ட் தேர்தலுக்கு என்ன சார்? சினிமாவுக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சதானே. ஸோ ஜனநாயகன் வெற்றிங்கிறது விஜயோட தேர்தல் வெற்றிக்கான ஒரு தூண்டுகோலா. ஸோ அப்ப ஜனநாயகன் தோல்வி அடைஞ்சதா வீக்கெண்ட் ஆக்கும் விஜய. தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓ பன்னீர்செல்வம் எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணி நினைவாங்க. காங்கிரஸ் வரும்னு கடைசி ட்ரை பண்ணுவார், வராது. வரலன்னா அவங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் பக்கம் வரக்கு ட்ரை பண்ணுவார். இதான் நடக்கும். காங்கிரஸ் ஒருவேளை விஜய் கிட்ட வரலைன்னா விஜய் ஏடிஎம்கே பக்கம் காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வருகின்றன. சோனியா காந்தி வேற யோசிக்கிறாங்க, ராகுல் காந்தி வேற யோசிக்கிறாரு. எந்த பக்கம் சார்? சோனியா காந்தி திமுக பக்கம், ராகுல் காந்தி திமுக. அப்படியா? ராகுல் அண்ணன் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. விஜய் தரப்புல விஜய்லாம் தோக்க மாட்டார். அவர்லாம் 80 பேரை ஒண்ணா அடிப்பார். அவர் ஆப்கானிஸ்தான்ல போய் பயங்கரவாத தூக்கிட்டு வந்துருவார் ஒரு ஃபிளைட்ல சிங்கிளா போய். அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும்போது அவர் தோப்பாரு, அவராலே ஜெயிக்க முடியாது, அந்த கட்சியில ஒருத்தரோட ஜெயிக்கலங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய கேள்விக்குள்ளாக்கும். எப்படி கட்சியை தொடர வைக்கும்னே இருக்கு. என்ன வந்துருச்சு தெரிஞ்சதுன்னா இந்தியாவே அதிரப்போகுதுன்னு எல்லாம் சொன்னார்ல செங்கோட்டையன். சரிங்க, ஆட்டோ வந்திருக்கும், விசில் வந்திருக்கும், ஏதோ வச்சுட்டு போறாங்க. என்ன கிட்ட போய் சார் சாதாரணமா சொல்றீங்க? அபரிமிதமான கூட்டம் இருந்துச்சுல்ல ஈரோட்ல. பாஜகவுடைய பிரிவுகளுடைய மாநாடு அவ்வளவு பிரம்மாண்டமான கும்பகோணத்துல. நிர்வாகிகளும் பிரிவுகள்ல சேர்ந்தவங்களும் இல்ல, சாதாரண மக்கள் அவ்வளவு பேர் வந்தவங்களும். செங்கோட்டையன் இருக்காரு, ஆர்கனைஸ்டே பக்காவா பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. எல்லாம் நீங்க ஓட்ட கொண்டு வருவாரா? அவர் திட்டமிடுவாருங்க. திட்டமிடுறது நீங்க, முடிவெடுக்கிறது பெருமாளுங்க. இன்னும் நிறைய நிர்வாகிகள் வரப்போறாங்கன்னு வேற சொன்னார்ல. யார் யார் வராங்கன்னு பார்ப்போம். வெற்றி பெற்றவர்கள் வருகிறார்களா, வெளியேற்றப்பட்டவர்கள் வருகிறார்களா, வெற்றி பெற முடியாத வருகிறார்கள் பார்க்கணும்ல. யார் வந்தாலும் லாபம் தான். ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் தான் இந்த பக்கம் வருவாங்களா? முன்னணியில இருக்கிற தளபதிகள் வந்தா பாப்போம். விஜய் சொல்றாங்களே இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு. 2026 அவர் ஆட்சி பிடிச்சாரு, நான் அரசியலே பேசல. அப்புறம் அதிமுகவினுடைய இன்னொரு வருஷனா அவர் உருவாயிட்டு இருக்கிறார். அதிமுக வாக்குகளை தான் குறி வச்சு அவர் செயல்படுறாருன்ற ஒரு விமர்சனம் வருது. அதிமுக ஓட்டு தான் ஆட்டைப்பட விரும்புறாரு விஜய். சாத்தியமா சார்? காங்கிரஸ் அமைஞ்சா ஒரு வலுவான 3வது அணி போட்டி அமையும். ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாருன்னா 200 சீட் ஜெயிச்சிருவாங்க. ரெண்டும் இல்லாம அதுக்கப்புறம் கட்சி இருக்குமான்னு சொல்ல முடியும். இப்போ விஜயுடைய அந்த எண்ணம், அதற்காக தான் ஒருவேளை அதிமுக பாஜகவினர் கொஞ்சம் மெதுவா போறாங்க. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் என்னோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். தமிழ்நாட்டில் என்டிஏ பின்தங்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி சார். ஏன்னா பார்க்குறோம், தேர்தல் நெருக்கம், எல்லாரும் ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக என்ன பண்ணுது? கொஞ்சம் சோர்வாக இருக்காங்களோ அல்லது கொஞ்சம் மெதுவாக நடக்கிறாங்களோங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒன்று எழுது. பின்தங்குகிறதா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவேன். மெதுவாக நடக்குதான்னு ஆமான்னு சொல்லுவேன். அந்த டிஃப்ரென்ஸை நான் சொல்லுவேன். அதாவது யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முன்னாடி போயிட்டாரு, இவர் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னா பின்தங்குறேன்னு சொல்கிறான். ஒரு 6th பிளேஸில் இருந்தாங்க, 8th பிளேஸ் போயிட்டாங்கன்னா பின்தங்குன்னு சொல்கிறான். அவங்க எந்த பிளேஸில் இருக்காங்களோ அந்த பிளேஸ் தான் இருக்காங்க, பட் ஸ்லோ பேஸில் போயிட்டு இருக்காங்கிறத மெதுவாக சொல்லலாம். அதான் பின்தங்குறதுக்கும் மெதுவாக உள்ளதுக்குமான அந்த வித்தியாசம். ஸோ இஃப் யூ சே வெதர் தே ஆர் ஸ்லோ அப்படின்னா ஐ வில் சே எஸ். பின்தங்குறாங்களா அப்படின்னா ஐ வில் சே நோ. நிறைய சந்தர்ப்பங்களை நான் பல முறை சொன்னப்பல 2024-25 சொல்லிட்டு இருக்கேன். பாஜக
திரு அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாஜக செய்த அளவு கூட அதிமுக செய்யலை, நிறைய இடத்துல பின்தங்கினாங்கிற பார்த்தோம். அதனுடைய விளைவாக கூட்டணியாக இல்லாமல் தனியாக பிரிஞ்சாங்க, அதனுடைய விளைவாக தோல்வி அடைஞ்சாங்கிறலாம் பார்க்குறோம். அப்போ 2 பேரும் இணைந்து செயல்படுறதோ 2 பேரும் தனித்தனியாக செயல்படுறதோ செயல்படுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் கிடைச்சும் கூட அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலையும் பார்க்குறோம். நான் அதுக்கு முன்னாடி தான் எப்பயுமே சொல்லுவேன், திரு கே.என். நேரு அவர்கள் கூட நம்மளை ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தார். அதாவது பாண்டே அடிக்கடி சொல்லுவார்ல, அரசியல் பண்ணுறதுன்னா திமுக மாதிரி யாருமே கிடையாது. அது வந்து அவர்கள் எல்லோருக்குமே தெரியும். அது தெரிந்தும் அதிமுகவும் பாஜகவும் ஏன் இப்படி வந்து தமிழில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, வாழாவிருத்தல் அப்படிம்பாங்க. அதாவது அமைதியாக இருக்கிறது, சும்மா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏன் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அரசியலுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையுமே தவற விட்டுறக்கூடாது. அது தூண்டி விடுறதா இருந்தால் அது வந்து ஆக்வர்டான அரசியலாக இருக்கும். பட் ஒன்று நடந்தது அப்படிங்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் அரசியல் கட்சியோட தேவையாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து திரு கலைஞர்கள் குறிப்பிட்ட போல் எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தான் பண்ணா செய்வாங்க, அப்புறம் லாவணியாக பாடுவாங்க, அரசியல் பண்ணாமல் அவையெல்லாம் இதெல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம. கோயம்புத்தூர் மாணவி பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, அது வந்து நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன கூட்டு பாலியல் வன்கொடுமை இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. நம்ம வந்து பாலியல் கொடுமை நடந்திருக்கு காலகாலமாக. ஆனால் கூட்டு பாலியல் கொடுமைங்கிறது ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது. அது வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு, அதுவும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துக்கு பிறகு அது நடக்கும்போது அதை இன்னும் அவங்க வந்து பெருசாக கையாண்டிருக்கலாம். அது வந்து அதிமுக பாஜக அதை பயன்படுத்தலை. திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி பிஜேபிக்கு. அவங்க இதை தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் யாரோ ஒரு ராம ரவிக்குமார் வந்து அவர் ஒரு முன்னெழுச்சியாக ஒன்று செய்யும்போது அதற்கு விளைவாக நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது அது வந்து 2 நீதிபதிகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்போது அப்பையும் கூட இவங்க பயன்படுத்திக்கிடாமல் அதை விட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவருடைய ஒரு தியாகம், அது வந்து அவர் வந்து உயிர் பலி செய்திருக்கவே கூடாது, ஏற்கவே கூடாது, நியாயப்படுத்தவும் முடியாது, அது என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது. ஆனாலும் அது நடந்துருச்சு. அவர் வந்து எந்த இயக்கமோ எந்த கட்சியோ எந்த டேக்லைனோ போடலை. அவர் ஒரு தனிநபராக நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன், முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு அநியாயமான ஒரு முடிவு எடுத்துட்டார். இதே போல் ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக முத்துக்குமார் மரணம் நடந்தபோது அதை தமிழக அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்தி கொண்டான்னு பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு பெரு நிகழ்வாக அது வந்து தமிழக அரசியலை புரட்டி போட்டக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் ஈழ விடுதலை போருக்கான ஆதரவு மங்கி போயிருந்த காலத்தில் அது வந்து ஓகேங்க அவ்வளோதாங்க அடுத்த வேலையை பார்க்க போங்கிறதுல திரும்ப வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு உயிர் கொடுத்திருந்தார். அது வந்து முத்துக்குமாருடைய மரணம் வந்து அப்படி ஒரு பெரு எழுச்சியை கொடுத்துச்சு. அது மாதிரி இங்கே எதுவுமே நடக்கல, எல்லாரும் வந்தாங்க, ஒரு மாலையை போட்டாங்க, காசை கொடுத்தாங்க, அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சந்தர்ப்பங்கள் அமைந்தும் கூட சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தக்கூடாது. நம்ம வந்து பொதுவாக இந்த உயிர் பலி மாதிரி, இந்த உயிர் தியாகம் மாதிரி, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வந்து எல்லாருமே அப்பாவிகள் தான் இறக்குறாங்க, யாராவது பிரபலமானவர் இருக்கிறாங்களான்னு விமர்சனம் பண்ணுவாங்க. அப்பாவிகளுமே இறக்கக்கூடாதுங்கிறது நம்முடைய கணக்கு. அப்போ தூண்டி விடுவாங்க, சில பேர் சரக்கடிச்சு ஊற்றிட்டு ஏற்றி விட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் யாருனே தெரியாத ஒரு பூர்ணச்சந்திரன் வந்து தன்னெழுச்சியாக வந்து அதை பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதற்கு பின்னாடி பாஜகவோ இந்து முன்னணியோ வேறு ஆர்எஸ்ஓ வேறு எந்த இயக்கங்களும் அவங்க இயக்கங்களை சேர்ந்தவராகவும் இல்லை, அவங்க கிளைமும் பண்ணிக்கல, அந்த மாதிரி இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தும் கூட திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்புக்கு தான் பெருசாகுது. ராமரவிக்குமார் வழக்கு போடும்போது பிஜேபி உள்ளேயே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? 3வது தீர்ப்பில் தான் உள்ளே வர்றாங்க. அவங்க வந்து ஏன் நிறைவேற்றலைங்கிற கண்டெம்ட் போன பிறகு அவங்க உள்ளே வராங்க. ஸோ வேறு யாரோ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க, அப்பையும் பயன்படுத்திக்க மாட்டீங்கன்னு இருக்கிறது வந்து அதிமுக பாஜகவுடைய ஒரு மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை தான். இது தேர்தல் நெருக்கத்தில் இவ்வளோ மெதுவாக செயல்படுறது சரியான போக்காக இருக்குமா சார்? அவங்களுக்கு சரியில்லை, நமக்கு சரியில்லையாங்கிற கேள்வியே இல்லை. அவங்களுக்கு சரியில்லை. அவங்களுக்கு வந்து லாபத்தை தேடி தரப்போகிறது இல்லை. ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே துணி நம்ம வந்து அடிக்கடி நான் சொல்ல ஒரு உதாரணம், ரங்கநாதன் தெரு இருக்குது டி நகரில் சென்னையில். அங்கே வந்து சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஜிஆர்டியிலேருந்து ஆர்எம்கேவிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. அந்த உஸ்மான் ரோட்லேயே எல்லாருமே இருக்காங்க. பெரிய பெரிய தனிக்கடைகள் இருக்குது, ஒரு மாலுக்குள்ளே 10 கடைகள் இருக்குது. கீழே நின்று ஒருத்தர் துணி விற்றுக்கிட்டு இருப்பார், உள்ள ஒரு பாய் வந்து தச்சு கொடுத்துட்ருப்பார். எல்லாருக்குமான வியாபாரம் அங்கே இருக்குது. யார் கூவி விற்கிறார்களோ அவர்கள் அதிகம் பலன் பெறுகிறார்கள். அவ்வளோதான். அப்போ எல்லாரும் போடிங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூடுவாங்க, வைப்பாங்க, டக்குன்னு ரேட்டு பேசுவாங்க. அப்போ மார்க்கெட் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, பயன்படுத்தி கொள்வர்கள் வெல்கிறார்கள், பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் யாராக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கும், நல்ல நாள் பார்த்துருப்பாங்க, எல்லா மக்களுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிருப்பாங்க, கூட்டணிகள் இறுதியான பிறகு பார்த்துக்கலாம்னு நினச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு நாள் வச்சு பொங்கலுக்கு பிறகு பார்த்துக்கலாம், பிப்ரவரி 1க்கு பிறகு பார்த்துக்கலாம், பிப்ரவரி 14 காதல் இருந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு என்ன கணக்காக காத்திருக்காங்க. அதுக்கு தான் திரும்ப நான் திமுக மேற்கோள் காட்டுறேன். திமுக வந்து அதுவும் வட மாநிலங்களில் பாஜகவும் அவங்க வந்து 365 நாளும் எலெக்ஷன் மோடில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது எதுவும் கிடையாது. சம்பந்தம் இல்லாமல் காவிரி பிரச்சனையை கொண்டு வருவாங்க, சம்பந்தம் இல்லாமல் கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வருவாங்க, சம்பந்தம் இல்லாமல் இந்தி திணிப்பும்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லவே இருக்காது. சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை எவ்வளோ பெருசாக கொண்டாங்க, எங்கே இருக்குது? சிஏஏன்னு ஒரு பிரச்சனை கொண்டாங்க, எங்கே இருக்குது? மக்கள் தொகை கணக்கெடு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் இன்னைக்கு இல்லை, அதை பற்றி அவர்களே பேசுவதில்லை. ஆனால் அன்னைக்கு எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். தென் மாநில முதலமைச்சர்லாம் கூட்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு செய்தி ஆச்சா பூச்சான்னு சிஏஏ பாருங்கள், தமிழ்நாடு ஸ்தம்பித்து எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அந்த பிரச்சனைலாம் இப்போ எங்கே இருக்குது?
எதுவுமே இல்லை, அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவர்களாக ஊதி பெரிதாக்கி ஒரு பிரச்சனையை உருவாக்கினார்கள். இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை கையில் கிடச்சிருக்கு, அதை ஊதவும் மாட்டுறாங்க, பெரிதாக்க மாட்டுறாங்க. அந்த பிரச்சனை பிரச்சனை அவன் தெரிஞ்சிருக்கானே தெரியல. தேர்தல் நெருக்கத்தில் ஒரு கூட்டணி அமைச்சிட்டு அந்த நேரத்தில் அதற்கு பிறகு எதிர்க்கட்சி அரசியலை செய்கிறதோ இல்லை பிரச்சாரங்கள் வியூகங்களை வகுக்கிறதோங்கிறது சரியான திட்டமிடலாக இருக்குமா? ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமையுது, தேர்தலுக்கு ஒரு வருஷம். சரி தவறு எல்லாம் அவங்க பார்வை சார். அது வந்து எனக்கு சரின்னு தோன்றது உங்களுக்கு தவறுன்னு தோணும், நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, உங்களுடைய பார்வை முரணாக இருக்கும். அதனால வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி சிந்திக்கிறாரு, திரு நயினார் எப்படி சிந்திக்கிறார் நான் சொல்ல முடியாது. நான் எப்படி சிந்திக்கிறேங்கிற மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அவங்க வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். நீங்கள் கூட்டணி அமைஞ்ச பிறகு போனால் தாமதம்னு நான் சொல்ல வரேன். எல்லாருமே வந்து திரு டிடி தினம் உட்பட எல்லாருமே சொல்றாங்கன்னா இன்னும் 6 மாசம் இருக்குங்க. அதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து ரொம்ப போனால் 4 மாசம் கூட இல்லை, 120 நாள் கூட கிடையாது. நீங்கள் கடைசியாக கழிச்சுட்டு 100 நாளில் போய் நிற்கும். நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க. டிசம்பர் 20 முடிஞ்சு போச்சு, அதுலேயும் ஹாலிடேஸ் பெருசாக போயிடும். டிசம்பர் 20 முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் 15க்குள்ளே போலிங்கே ஆயிரும். ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் நீங்கள் ஏப்ரல் வச்சா 120 நாள் அதிகபட்சமாக, கரெக்டாக நீங்கள் இன்னும் 120 நாள் அதிகபட்சமாக. ஸோ 120 நாளுக்குள்ளே நீங்கள் இன்னும் எவ்வளோ விஷயம் இன்னும் கூட்டணி முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் தொகுதி பங்கீடு முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் சீட்டு முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் பிரச்சாரங்கள் முடிவு பண்ணணும், வேட்பாளர் முடிவு பண்ணணும், கவுண்டர் அட்டாக்கு இப்போ நிறைய இருக்குது. அதை வந்து இவங்க வந்து தாமதப்படுத்துறது சரியில்லை. அவர்களுக்கு தாமதப்படுத்துறாங்கன்னா நம்ம அதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர்கள் கூட்டணி அமையல, தனித்தனியாகவே செய்யலாம். நான் ஒரு பேச்சுக்கு வந்து கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமையை அதிமுக பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம், திருப்பரங்குன்றத்தை பிஜேபி பெருசாக எடுத்துருக்கலாம், அவங்களுக்கான ஃபோர்ட்டே அப்படின்னு. அதனால் ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருந்துருக்கலாம், அது ஒன்றும் குழப்பமே இல்லையே, யாருமே பண்ணலையேன்ற. முத்துக்குமார் மரணம் எப்படி கையாளப்பட்டது, பூர்ணச்சந்திரன் மரணம் எப்படி கையாளப்பட்டது, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 மட்டும் வித்தியாசமாக. கொற்ற மலையில் முத்துக்குமார் மரணத்தை நீங்கள் திருப்பி பார்க்கணும். கொற்ற மலையில் மைல் கணக்கில் ஊர்வலம் மணிக்கணக்கில் போச்சு, 3 4 6 மணி நேரம் ஆச்சு அவருடைய இறுதி நடத்துறதுக்கு. கவர்மெண்ட்லாம் பதறி இருந்துச்சு, என்ன ஆகுமோ அது அதில் ஏதாவது ஒரு வன்முறை வெடிச்சிருமோ நடுங்கிட்டாங்க. எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி, இஃப் ஐம் நாட் அது டிஎம்கே கவர்மெண்ட் நினைக்கிறேன், கவர்மெண்ட் இருந்தது டிஎம்கே, இந்த கட்சியில் வைகோ உட்பட எல்லாருமே வெளியில் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அப்படி அது வந்து உண்மையிலேயே முத்துக்குமாருடைய மரணத்தில் தமிழகம் தகித்தது. அப்படி இருந்துச்சு, ஹீட் வந்து அவ்வளோ இருந்துச்சு. பூர்ணச்சந்திரன் மரணத்தை என்ன இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். அரசியல் கட்சிகள் அந்த கணக்கில் தான் இருக்கிறாங்க. இவங்க எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு அப்படி கணக்கில் இருக்கு. இன்னொரு பக்கம் சார், திமுக கூட்டணி அப்படியே இருக்கு, அதே வலுவோட இருக்கு. இலையில சின்ன சின்ன சிக்கல்கள் உரசல்கள்லாம் வந்தாலும் கூட்டணியில அப்படி பெரிய கூட்டணி வந்து ஒரு முக்கியமான காரணங்க. கூட்டணி ஒரே காரணம் கிடையாதுங்க. காசு கொடுக்கறது ஒரு காரணங்க. காசு கொடுத்தா மட்டும் ஜெயிச்சிடும். இப்போ திமுக காசு கொடுத்து ஜெயிச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதிமுக காசு கொடுக்கலையாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? 234 தொகுதியில் எல்லாரும் காசு கொடுத்துடல. உங்களுக்கு புரியல? 234 தொகுதியில் எல்லாரும் ஒரே அமௌண்ட் கொடுத்துடல. ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்துருப்பார், ஒருத்தர் 500 ரூபா கொடுத்துருப்பார், ஒருத்தர் 300 ரூபா கொடுத்துருப்பார், ஒருத்தர் டிஎம்கே அதிகமாக கொடுத்துருக்கும், ஒருத்தர் ஏடிஎம்கே அதிகமாக கொடுத்துருக்கும். ஸோ காசு கொடுக்கறது ஒரே காரணம் இல்லை. அதுபோல் கூட்டணிங்கிறது ஒரே காரணம் இல்லை. கூட்டணி இருந்தும் தோற்ற வரலாறு 100 உண்டு. காங்கிரஸும் திமுகவும் வலுவான கட்சியில் இருந்து பாதி போட்டிட்டு மோசமாக தோற்ற வரலாறு உண்டு. அதனால் நீங்கள் கூட்டணி ஒரு காரணம், அது ஒரு காரணம், ஒன் அமங் த ரீசன்ஸ். ஆனால் இன்னைக்கு என்னென்ன, சம்ஹவ் இன் ஆல் மெனி ரீசன்ஸ் டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அவர்கள் பெற்ற வாக்குகளை விட அவர்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி விட குறைவாக இருக்குது. வாக்குகளை பொறுத்தளவுக்கு 2019, 21, 24 3 தொடர் தேர்தல்களில் ஆஃப்டர் ஆல் தீஸ் 1000 rupees அண்ட் பஸ் எல்லாத்துக்கும் பிறகு அவருடைய வாக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் டேட்டா போட்டிருக்கோம், நம்பர்ஸே நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அது வந்து சும்மா ஒரு ஆசைக்கு நான் சொல்லலை. 19 அவர் பெற்ற வாக்கு கூட 21 அசம்பிளில் கம்மியாக பெறாங்க. அசம்பிளில் கம்மியாக பெற்றதை விட பார்லிமெண்ட்டில் கம்மியாக பெறாங்க. இதனை எதிர்கட்சிகள் 2 பிரிஞ்சு பிறகும். ஸோ அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 26 அது இன்னும் அதிகமாக பிரதிபலிக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்களாங்கிறதான் கேள்வி. அப்போ தான் விஜயோடைய வாக்கு இன்னும் பிளக்குது. இன்சிடென்டலி விஜயோடைய வாக்கு திமுகவுடைய வாக்கையும் சேர்த்து பழக்குது. அப்போ வெறும் திமுக எதிர்ப்பை மட்டும் பழக்க முதல்ல அப்படி தான் ஆரம்பிச்சது. இப்போ வந்து சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக வந்து அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க, விஜய் பக்கம். ஆமாம், அது வந்து திமுக கூட்டணிக்கு ஆகுது. அதனால திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது உண்மைதான். ஆனால் திமுக கூட்டணிக்கு 19, 21, 24 கிடைச்ச அந்த வாக்கும் சீட்டும் கிடைக்க போகிறதே இல்லை. அதுல இருந்து குழப்பிக்க வேண்டாம். அந்த ஓட்டும் கிடைக்காது, அந்த சீட்டும் கிடைக்காது. அதான் சார், திமுக கூட்டணி உடைஞ்சா தான் இந்த கூட்டணியை உடைக்க முடியும், அதாவது இந்த கூட்டணி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம அடிக்கடி. இன்னைக்கும் தனிப்பெரும் கூட்டணி அவங்க தான் வருவாங்க. தனிப்பெரும் கட்சியா திமுக வருமானு சொல்ல முடியாது. தனிப்பெரும் கூட்டணியா திமுக தான் வரும். அவங்க வந்து அதாவது அவங்களுடைய வாக்கு குறைஞ்சு கொண்டே வருது. அந்த வாக்கை மீட் பண்ற அளவுக்கு இவங்க யாரும் செயல்படலைங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது அவங்களுக்கு வீழ்ச்சி 45ல இருந்து 40 இறங்கினா கூட இங்க இன்னொருத்தர் 41 வரதுக்கு இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. அதான் செயல்படவும் இல்லைங்கும் போது இன்னும் அது வீக்கெண்ட் தானே ஆக்கும். ஆமாம்.
இல்லை சார், அப்போ அதை புரிந்து கொண்டு வேகப்படுத்துறதுக்கோ எந்த சிக்னலுமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியலன்னு நான் நினைச்ச முடியாது. அவர்கள் வந்து மெதுவாக இருக்கிறாங்க நான் சொல்ல முடியும். அவங்க பின்னாடி ஏதாவது ஒரு ஆள் பிளான் வச்சிருக்கலாம். நாங்கள் ஜனவரிக்கு பிறகு பாரு நாங்கள் எப்படி பண்ணுறோம், புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறகு எப்படி பண்ணுறோம்னு வச்சிருக்கலாம். நமக்கு அவங்களுடைய வியூகம்லாம் தெரியாது. நான் பின்னாடி இருந்து இயங்குவதும் கிடையாது, இயக்குவதும் கிடையாது. எனக்கு அது தெரியாது. நான் ஒரு ஜெர்னலிஸ்டாக ஓரமாக உட்காந்துருக்கிறேன். அவங்க வந்து தாமதப்படுத்துகிறாங்க, மெதுவாக இயங்குறாங்க, அது உண்மை. என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்க எனக்கு தெரியாது. தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ ஜனவரிக்கு பிறகு கூட்டணி அப்படிங்கிறத சொல்றாங்க. எல்லாருமே சொல்லியிருக்காரு. விஜயுமே அப்பதான் முடிவெடுப்பார். ஜனநாயகம் சொல்லும்போது ஜனவரி 26 எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறது அது அவர் வந்து அதிமுக கூட சேர்றது உட்பட எல்லாமே, அதாவது வாட் ஃபைனல் கால். அது வந்து இதுவாதுவான்னு எல்லாமே ஓடிட்டு இருக்கும். இப்போ வந்து சேலத்தில் வந்து ஒரு கூட்டம் போட போறாங்க, இப்போ ஈரோட்டில் போட்ட மாதிரி ஒவ்வொரு ஊராக போட போறாங்க. அதற்கிடையில் ஜனவரி 9 என்னமோ ஜனநாயகன் படம் வருது. அதோட ரிசல்ட் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதெல்லாம் பார்த்து பட ரிசல்ட் தேர்தலுக்கு என்ன சார் இம்பாக்ட்? சினிமாவுக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சதானே? நீங்க ரைட் சார், அது தொடர்பு இருக்கு. இல்ல அது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து அவ்வளவுதான் விஜய் அப்படின்னு அப்பாடாங்கிற மாதிரி என்னமோ அதனாலேயே ஒரு அரசியல் காலிங்கிற மாதிரி கிளம்புவீங்க. சக்ஸஸ் ஆச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு ஜூபிலியன் மூடா இருக்கும். அதுக்கும் வந்து கேமராட்டு வருவீங்க. அதனால வந்து அது ஒரு சினிமா வந்து ஒரு பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அதுல வந்து ஒரு ஜனநாயகன் வெற்றிங்கிறது விஜயோட தேர்தல் வெற்றிக்கான ஒரு தூண்டுகோல். அதோட ஒரே விஷயத்துல முடிஞ்சிடாது. அது ஒரு நான் சொன்னேன், ஒரு கட்சி ஒரு ஆட்சி வர்றதுக்கு மல்டிபிள் கிரைட்டீரியா காரணம். அது வந்து இதே காரணம் 2004 ஏடிஎம்கே ஆட்சி பயங்கரமான தோல்வி அடைஞ்சது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் 40க்கு 40 வந்து டிஎம்கே ஜெயிச்சது. அதுக்கு அம்மா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹெச் முத்திரை கொண்டு வந்தோம், நம்ம வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாது, மதமாட்டத்தில் இதுதான் பிரச்சனை நினச்சிட்டு மொத்தமாக ரிவர்ஸ் பண்ணாங்க. அது இல்லை ஆக்சுவலாக, அது வந்து எங்களுடைய கணக்கு. ஆனால் அவங்க அப்படி நினச்சிட்டாங்க, மொத்தமாக ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு ரீசன் நீங்கள் சொல்லுங்கள், இதனாலே அவங்களுடைய சினிமா பண்ண என்னென்னமோலாம் காரணங்கள் இருக்கும். ஸோ அப்போ ஜனநாயகன் தோல்வி அடைஞ்சது எல்லாருக்கும் நாக்கும் விஜய ஜனநாயகம் வெற்றி அடையும், அது வேறு விஷயம். அதை தாண்டி நான் சொல்லுறேன்னா அதோடைய தாக்கம் இங்கே வந்து நிற்கும் நான் சொல்ல வரேன். அதனால வந்து ஜனவரி லாஸ்ட் வீக்கில் தான் இவங்க எல்லாமே ஃபைனல் கால் முடிவு எடுப்பாங்க. ஆனாலும் சிக்னல் தெரியும்ல எந்த பக்கம் நிற்கிறாங்கன்ற ஒரு உறுதியாக. எனக்கு தெரிஞ்சது தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓ பன்னீர்செல்வம் எல்லாருமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நினைவாங்க. காங்கிரஸ் வந்து வரும்னு கடைசி ட்ரை பண்ணுவார், வராது. வரலன்னா அவங்க வந்து அவரும் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் பக்கம் வரக்கு ட்ரை பண்ணுவார். இதான் நடக்கும். விஜய் ஆமாம், இதான் நடக்கும். இது நடந்தால் அவர்களுக்கு நல்லது, நடக்கலைன்னா அவர்களுக்கு இடம். ஸோ காங்கிரஸ் ஒருவேளை விஜய் கிட்ட வரலைன்னா விஜய் ஏடிஎம்கே பக்கம் காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வருகின்றன. இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம டெல்லியில் போய் சந்திப்பு இருக்கலாம் சொல்றாங்க. அது பீப்புள் ஆர் சேயிங் லைக் தட். பட் எப்படி மெட்டீரியல்ஸ் ஆகும், காங்கிரஸ் வந்து ஒரு மதில்மேல் பூனையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பரிச்சார்த்த முயற்சிகளை செய்து பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது. இப்போ 2026 நம்ம இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு எண்ணம் இருக்குது. 29 தான் நமக்கு முக்கியம், அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வந்தோம். அவர்கள் வந்து 67க்கு பிறகு நம்ம மாநிலத்தை வரவே முடியலையேங்கிற ஒரு பக்கத்தில் கேரளாவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும், புதுச்சேரியில் உயிர்ப்போடு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம இல்லையே, தென் மாநிலங்கள் இல்லையே இருக்காங்க. வட மாநிலங்கள் பூரா வாஷ் அவுட் ஏற்கனவே. ஸோ தமிழ்நாட்டில் மீண்டெழுவதற்கான ஒரு முயற்சி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஆசை இருக்குது. பட் இந்தியாவிலே இந்தி கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் லைவில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு நிறைய டைலமும் இருக்குது. சோனியா காந்தி வேறு யோசிக்கிறாங்க, ராகுல் காந்தி வேறு யோசிக்கிறாரு. நிறைய சேலஞ்சஸ். எந்தெந்த பக்கம் சார்? சோனியா காந்தி திமுக பக்கம், ராகுல் காந்தி திமுக எதிர. அப்படியா? ராகுல் அண்ணன் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் இருக்குதான் செய்யுது, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. அவர் வந்து ஆனால் அவருக்கு பரிச்சார்த்த முயற்சி பண்ணி பார்க்க விரும்புகிறார். ராகுல் காந்தி டே ஒன்லேருந்து அப்படி தான் இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஒரு தப்பாக லேண்ட் ஆகிட்டார், அவ்வளோதான். அவர் வந்து அவருடைய ஸ்டார்டிங்லாம் எப்பவுமே ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லைன்னு சொல்லணும்ல, அது ராகுல் காந்திக்கு தான் பொருந்தும். அவர் வந்து இளைஞர் காங்கிரஸுடைய தலைவராக இருந்த போது வந்து ஜனநாயக அடிப்படையில் இந்தியா முழுக்க திரு ராவ் நினைக்கிறேன் தேர்தல் அதிகாரியை வச்சு, தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிகாரியை வச்சு அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்தியா முழுக்க தேர்தல் நடத்தி காங்கிரஸ்குள்ள ஆமாம் நிறைய அதை உள்கட்சி ஜனநாயகம் நிறைய விஷயங்களை நல்லா உருப்படியாக ட்ரை பண்ணார். பட் மிசரபிளி ஃபெயில்டு. கூட இருக்கிறவங்க ஒத்துழைக்கலையோ? அப்போ நமக்கு எங்கே போச்சு புத்தின்னு வரும்ல. நான் ஜெயலலிதா அவர்களை வந்து சரியில்லைன்னு சொல்லும்போது, சசிகலா தான் ஜெயலலிதாவுக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்போ ஜெயலலிதாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பேன்ல. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து ராகுல் காந்தி நல்லவர், எல்லாருக்கும் எடுத்துட்டாங்க. நல்லவங்க ஜெயலலிதா நல்லவங்க, சசிகலாவுக்கு எடுத்துட்டாங்க. அந்த குரூப் நான் கிடையாது. நான் வந்து ஜெயலலிதாவுக்கு கிரெடிட் கொடுத்தா சசிகலாவுக்கும் கொடுக்கணும். சசிகலாவை திட்டினீங்கன்னா ஜெயலலிதா திட்டணும். நீங்கள் வந்து நான் சசிகலாவை நான் வந்து திட்டுவேன், ஜெயலலிதாவை நான் பாராட்டுவேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறேன். அதே தான் ராகுல் காந்திக்கும். ராகுல் ஸ்மார்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் தான் ஸ்மார்ட். தவறான அட்வைஸ் ஏற்றுக்கிட்டாருன்னா அப்புறம் அவர் என்ன ஸ்மார்ட்? அப்போ நல்ல முயற்சிகளை செஞ்சார், ஆனால் எதுவும் சரியாக ஃபெயில்டு. ஸோ இப்போ இந்த முறை இப்போ தமிழ்நாட்டில் ஒரு யோசனை இருக்கு அவருக்கு. நல்லா இருக்கு. காங்கிரஸ் கட்சி தலைவர்களே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்க பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தவங்க. வாச்சிதம்பரம் மறுத்தார்ல சார். வாச்சிதம்பரம் மறுத்தார், அப்புறம் முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னு சந்தோஷப்பட்டார்ல. ஏன் சந்தோஷப்பட்டாரு? அப்போ ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா? யாவது ஓடிட்டு இருக்கு, அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்ல. முற்றுப்புள்ளி இல்லைன்னு டெல்லிக்காரங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் cannot rule out அப்படின்னு சொல்றாங்க. வந்து அந்த குழு அமைச்ச பிறகு, ஃபார் இன்ஃபர்மேஷன், குழு அமைச்ச பிறகு தான் பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தார். ஓகே.
குழு இல்ல, அது செய்தி வந்துச்சு. திமுகவோடு பேசுவதற்கு ஐவர் குழு அமைக்கப்பட்டது. அமைச்சாங்க. குழு அமைக்கப்பட்ட பிறகுதான் சக்கரவர்த்தி போய் பார்த்தாரு திரு விஜய். திமுகவோடு பேசுவதற்கிறது ப. சிதம்பரம் தானே குறிப்பிட்டார். ஆனா அபிஷியல் லெட்டர் பேட்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதெல்லாம் வேற யாரும் இல்லையே, கூட்டணி பேச்சுவார்த்தை வேற யாரும் வந்து அந்த வாய்ப்பு என்ன அதிமுக கூட பேசுவாங்க, வேற வாய்ப்பு எதுவுமே இல்லை. ஸோ இன்னும் அது இருக்கு அந்த இது. அப்படிதான் டெல்லியில சொல்றாங்க. திரு செல்வப்பிரந்தகை மன்றாடுறார், இல்ல தொடரணும் டிஎம்கே திமுக கூட்டணி. அது திமுக கூட்டணியில் அதிக ஆதாயம் அடைந்தவர் அவர் தான், திமுக காரங்களை விட. ஸோ அவருக்கு தமிழ்நாடு மாநில தலைமையும் சோனியா காந்தியோ இவங்கெல்லாம் டிஎம்கே தான்ன்றதுல இருக்காங்க. அப்போ அதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். சொல்ல முடியாது. அகில இந்திய கட்சிகள்லாம் நீங்கள் வந்து அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க அப்படின்னா மாற்றினா இழப்புங்கிற எல்லாருக்குமே தெரியும், மாற்றினாங்கல்ல. அகில இந்திய தலைமையில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க வந்து யார் பற்றியும் கேட்க மாட்டாங்க. மாநில தலைமைகளில் வந்து அவங்களுக்கு ஒரு சே இருக்குமே தவிர அவங்க வந்து ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. சார் விஜய் தரப்புல அவங்க என்ன திங்கிங்கில் இருக்காங்க? விரும்புகிறாங்க நம்ம அலைன்ஸ். அவங்க வந்து அவங்களுடைய முதல் முயற்சி நம்முடைய ஆட்சி, ரெண்டாவது முயற்சி ஆட்சி மாற்றம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும், நம்ம ஆட்சி அமைக்க முடியாதுன்னா திமுக ஆட்சியாவது மாற்றணும், இதுதான் அவங்களுடைய அட்டம்ப்ட். அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை தானே நிறைய இடங்கள்ல பேசுறதுல. அப்படிதான் கட்சி, அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து தேவேந்திரன் முதலமைச்சராக இருக்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அப்படி பண்ணுவார். வரலன்னா நிதர்சனம் தெரிஞ்சா ஒரு டிசாஸ்டரா ஃபெயிலியர் ஆச்சுன்னா எதிர்காலம் கேள்விக்குள்ளாரும். கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஏன் திமுக சரண்டர் ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு, அவருடைய வாக்குகள் பெருசாக சோபிக்கலை. எங்கேயாவது ஒன்று ரெண்டு. இப்போ தேமுதிகவையும் மக்கள் நீதி மையத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. தேமுதிக ஒரு இடத்துல வென்றது, விஜயகாந்த் தானே நின்றார். அப்போ அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அடுத்த முறை பார்லிமெண்ட்ல அதோட கூட ஓட்டு வாங்குறாங்க, அப்போ வளர்ச்சி தெரியுது. இங்கே அவருக்கு அப்படி அமையல. கமல்ஹாசனுக்கு பயங்கரமான டிசாஸ்டரான ஃபெயிலியர், அவர் எங்கேயுமே சோபிக்க முடியல, அவரே தோத்துட்டாரு. அப்போ வந்து சரண்டராக தான் வழிய போச்சு. அப்போ அந்த மாதிரி வந்து திரு விஜய் யோசிப்பார், நமக்கு வந்து நம்மளும் தோத்துட்டோம், இல்லை நம்ம மட்டும் ஜெயிச்சோம், ஒரு எம்எல்ஏ அப்படின்னா போனால் நம்ம வந்து காட்டுன பிம்பம் இருக்குல்ல, டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, நான் தான் அதெல்லாம் அந்த அந்த டயலாக்லாம் வந்து பெருசாக அதிர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஜோஸ் தொண்டர்களில் வந்து லட்சியம், கொள்கை, கோட்பாடு அப்படின்னு வந்தவங்கள. நம்ம தளபதி விஜய் வர்றாரு, நம்ம வந்து அதை பண்ண போகிறோன்னு வர்றவங்க. அப்போ அவங்களை வந்து விஜய்லாம் தோக்க மாட்டார். அவர்லாம் 80 பேரை ஒன்றா அடிப்பார். அவர் ஆப்கானிஸ்தானில் போய் பயங்கரவாத தூக்கிட்டு வந்துடுவார் ஒரு ஃப்ளைட்டில் சிங்கிளாக போய். அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும்போது அவர் தோப்பார், அவராலே ஜெயிக்க முடியாது, அந்த கட்சியில் ஒருத்தரோட ஜெயிக்கலைங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய கேள்விக்குள்ளாக்கும். எப்படி கட்சியை தொடர வைக்கும்னே இருக்குது. அதனால் அதை வந்து திரு விஜய் திங்க் பண்ணுவார். பட் அவர் நினைக்கிறார் நல்லா டைம் எடுத்து திங்க் பண்ணுவாங்க. அவருக்கு டிமாண்ட் இருக்குது, சரிங்களா. அவர் வந்து கேட்பாரற்ற வேரில் பழுத்த பலா கிடையாது. அவர் வந்து ஒரு நல்ல ஆஃபர் இருக்கிற ஒரு கட்சி. அதனால் அவருக்கு எல்லா பக்கமும் டிமாண்ட் இருக்கும், அவர் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்துட்டு செய்வோம். இதெல்லாம் வந்து நமக்கு சின்னத்திலே போட்டி நாமளே ஜெயிக்க போகிறோங்க மாதிரி ஒரு பிம்பத்தை கூட்டமிச்சா இன்னும் அதிகமான ஷேர் கூட கிடைக்கும். சின்ன வந்துருச்சு தெரிஞ்சதுன்னா இந்தியாவே அதிரப்போகுதுன்னெல்லாம் சொன்னார்ல செங்கோட்டையன். சரிங்க, ஆட்டோ வந்திருக்கும், விசில் வந்திருக்கும், ஏதோ ஒன்று வச்சுட்டு போகிறாங்க, என்ன கிட்ட போகுது சார் சாதாரணமாக சொல்கிறீங்க. எங்கள் ஆட்டோ வந்தால் என்ன ஆகுது, விசில் வந்தால் என்ன ஆகுது, எங்கள் சின்ன வந்தால் ஜெயிச்சுருங்கலாம். நீங்கள் ரெட்டலை வந்து இன்னைக்கு பிரபலங்க, உதயசூரியன் இன்னைக்கு பிரபலங்க. அன்னைக்கு அப்படி பார்த்தா சின்னங்கள் ரொம்ப பிரபலமானது திரு டிடிவி தினகரனுக்கு தான். உங்களுக்கு புரியுங்களா. அவருக்கு என்ன சின்னம் கொடுத்தாலும் ஓவர் நைட்டில் போய் நின்றுச்சு. குக்கர் கொடுத்தாங்க போய் நின்றுச்சு. பரிசு பட்டவனே அது நெகட்டிவாக போயிடுச்சு. பரிசு பட்டா அவங்க வீட்டுக்கு பரிசு வருது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. தொப்பி கொடுத்தாச்சு, என்ன உள்ள கிரிக்கெட் பேட் வந்து பண்ணாங்க. அவருக்கு என்ன கொடுத்தாலும் கிட்டாச்சு, வந்து சின்னத்தை மாற்றிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் சின்னத்தினால ஒரு வெற்றி, சின்னத்தினால ஒரு தோல்விங்கிற கிடையாது. திரு சீமானுக்கு வந்து அவ்வளோ சின்னம் மாறி இருக்கு, சரிங்களா. மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க, கரும்பு விவசாயி கொடுத்தாங்க, தனி விவசாயி கொடுத்தாங்க, ஒரு மைக் கொடுத்தாங்க, ஓட்டு குறைஞ்சானே. அப்புறம் புது சின்னத்தை மெழுகுவர்த்தியை முன்னிறுத்தினவர், விவசாயம் முன்னிறுத்தினவர், மைக்கை முன்னிறுத்தின போது சீட்டு கூட சரி ஓட்டு கூட தானே செஞ்சது. அப்போ வந்து அது சின்னத்தினால் சின்ன ஒரு அட்வான்டேஜ். அது வந்து பழகத்தான். அது வந்து புதுசான ஒரு சின்ன விஜயால கொண்டு போய் சேர்த்துட முடியும். நிச்சயமா சேர்த்துருவீங்க. அது இல்லாட்டால் நீங்க சேர்த்துருவீங்கல்ல. நீங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஓட்ட அவர் பிளப்பாரு, ஏடிஎம்கேக்கான வாய்ப்பை கெடுப்பாருன்னு நினைச்சிட்டு நீங்க வந்து கடுமையான ஆதரவு கொடுக்குறீங்க. டிஎம்கே ஓட்ட பிளப்பாருன்னு வரும்போது கோவப்பட்டு திட்டுறீங்க. அதனால வந்து நீங்களும் கொண்டு போய் சேர்ப்பீங்க, உங்க கடமைக்கு சேர்ப்பீங்கல்ல. சார் கூட்டம் அபரிமிதமான கூட்டம் இருந்துச்சுல்ல ஈரோட்டில். மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் யாராலையும் கூட்ட முடியும். நாளைக்கு பாஜக தனித்த கூட்ட முடியும். நீங்க வந்து கும்பகோணத்தில் பாஜகவுடைய அணிகள் பிரிவுடைய கூட்டம் மட்டும் நினைச்சு, பிரிவுடைய கூட்டம் மட்டும் இருந்துச்சு, அணிகள் கூட கிடையாது. இளைஞரணி மாதிரியான அணிகள் கூட கிடையாது. கூட்டம் எப்படி கொற்ற மலையில், சென்னையில் பெருவெள்ளம், தமிழ்நாடு முழுக்க யாரும் நடக்க முடியல. பிரிவுகள் மாநாடு எப்படி பெருமாள் நடத்தினாங்க, நீங்கள் கொஞ்சம் விஷுவல் மட்டும் பாருங்க. நிர்வாகிகளுக்கே எப்படி கூட்டம் கூட்ட முடியும்? வெறும் நிர்வாகிகளுக்கு, பிரிவுகளுக்கு. நான் பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் இல்லை, பாஜகவுடைய பிரிவுகளுடைய ஆலய பாதுகாப்பு, பொருளாதார பிரிவு, அந்த மாதிரி வந்து விளையாட்டு பிரிவு, இந்த மாதிரி பிரிவுகளுடைய மாநாடு அவ்வளோ பிரம்மாண்டமானுச்சு கும்பகோணத்தில். அப்போ வந்து விஜய் கூட்டம் நான் பெருசாக நான் வியக்கல. விஜய் கட்டாயம் கூட்டணும் அந்த கூட்டம், நல்ல கூட்டம், நோ டவுட். நான் வந்து கூட்டம்லாம் பெருசுன்னு சொல்லலை, பெருசு இல்லைன்னு சொல்லலை.
நல்ல கூட்டம். பட் அது வந்து பெரிய ஒரு மாநில அளவில் நீங்கள் எல்லாரும் பண்ண நிர்வாகிகளோ பிரிவுகளில் சேர்ந்தவங்களோ இல்லை சாதாரண மக்கள் அவ்வளோ பேர் வந்தவங்களோ? அவங்க கட்சிக்காரன். சாதாரண மக்கள்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பொதுமக்கள், எந்த கட்சி சார்பற்றவர்கள்ல. அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. தளபதி விஜய்னு சொல்கிறவங்க பூரா பொதுமக்கள் இல்லை சார். இப்போ அவங்களாம் நாளைக்கு நிர்வாகிகள் ஆவாங்க. இதே மாதிரி பிரிவுகள் அணிகளினுடைய எல்லாம் இருக்காங்க. அவங்க நிர்வாகிகள்லாம் போட்டாங்க. விஜய்க்கு நல்ல கூட்டங்க. உங்களுக்கு என்ன வேணும்? விஜய்க்கு நல்ல கூட்டம். அதில் எனக்கு எந்த இது குழப்பம். கான்ஃபிடன்ஸ் தரும்ல, நம்ம தனியாக நின்னாவே போதும் அப்படின்றது. நின்னா தெரியும், நின்னா தெரியும். கூட செங்கோட்டைன்னு இருக்காரு, ஆர்கனைஸ்டே பக்காவாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நீங்கள் ஓட்டை கொண்டு வருவாரா? அவர் திட்டமிடுவாருங்க. ரிசல்ட் யார் கையிலங்க இருக்கு? அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு திட்டமிட்டார்ல. 96 ஏன் தோத்தாங்க? 2006 ஏன் தோத்தாங்க? யார் திட்டமிட்டா? என்னாச்சு? ஏங்க திட்டமிடுறது நீங்க, முடிவெடுக்கிறது பெருமாளுங்க. யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அது நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். விஜய்க்கு தன்னெழுச்சியா ஒரு கிரவுட் வரும், அதுவும் ஆர்கனைஸ்ட் பண்ணி தந்தாருன்னா பார்க்கறதுக்கு, அதை ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணி தந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏற்கனவே இருக்கிற உறுதிப்படும், கொஞ்சம் கூடும். நோ டவுட், ஹீ இஸ் க்ரோயிங். விஜய் வளர்கிறார், எந்த குழப்பமும் இல்லை. வேகமாக வளர்கிறார், எந்த தவறும் இல்லை. உண்மை. அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உதவுமா? எதிர்க்கட்சியாளர் ஆகிறவங்களுக்கு உதவுமா? எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிற அளவுக்கு உதவுமானா இல்லை. இந்த அளவு கூட்டம் சீமானுக்கு கூடலன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு கூடலன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் அந்த சீமானையும் விஜய் ஒப்பிட்டீங்கன்னா சீமானுக்கு இவ்வளவு கூட்டம் கூடலங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. 35 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. புரூவன் 7.5% நிரூபிக்கப்பட்ட வாக்குகள் இருக்கு. என்ன செய்வீங்க அதுக்கு? அவர் வந்து லாரியில் ஏறி பேசினாரு, டிராக்டர்ல ஏறி பேசினாரு, 10க்கு 10 கூட்டத்தில் ஏறி பேசினாரு, பொதுமேடையில் பேசினாரு, மாடு மேய்ச்சாரு, மரம் நட்டாரு, எல்லாம் பேசினாரு. அவர் எல்லாம் 35 லட்சம் ஓட்டு கையில் வச்சிருக்கிறார். அப்படி கூட்டம் வராமலேயே 35 லட்சம்னா இப்படி ஒரு கூட்டம் வர்றவருக்கு எவ்வளோ லட்சம்? பயங்கரமா 350 லட்சம். ஆட்சி அவருடையது. 2024 விஜய் ஆட்சி. போட்டுங்க, ஹாப்பியா இருங்க. நீங்களே பார்த்து பார்த்து சிரிச்சுக்க வேண்டியதான். இன்னும் நிறைய நிர்வாகிகள் வரப்போறாங்கன்னு வேற சொன்னார்ல. யார் யார் வராங்கன்னு பார்ப்போம். வெற்றி பெற்றல் வருகிறார்களா, வெளியேற்றப்பட்டல் வருகிறார்களா, வெற்றி பெற முடியாத வருகிறார்களான்னு பார்க்கணும்ல. யார் வந்தாலும் லாபம் தானே சார்? அவங்களுக்கு லாபம். சில விஷயங்கள் நீங்கள் வந்து நாஞ்சில் சம்பத் வந்து லாபமாக பார்க்க முடியாது. ஏன் சார்? அவங்க வந்து ஒரு பேசு பொருளாக பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ட்ரால் பண்ணுறதுக்கு விஜய் கண்டென்ட்டே கிடைக்கல விஜய்கிட்ட. இப்போ ட்ரால் பண்ணுறதுக்கு தானாக ஒரு கண்டென்ட் வந்து நிற்கும். சார் எதிர்த்து அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் அடிக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல. திரு நாஞ்சில் சம்பத் பிரமாதமான பேச்சாளர். ஆனால் அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவருடைய செயல்பாடுகள்லாம் சேர்ந்து அது எப்படி ரிவர்ஸில் தான் போயிருக்கு. உங்கள் நாஞ்சில் சம்பத்லாம் உங்களுக்கு வியப்பூர்வமாக சிரிப்பூர்வம். எனக்கு பெரிய வியப்பூர்வம். நான் பெரிதும் மதிப்பேன். நீங்கள் என்ன பண்ணி? நான் அவருடைய மதிமுக இருக்கும்போது நிறைய கூட்டங்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ அப்போ அது நெகட்டிவ் தான் விஜய் பக்கத்துக்கு. அந்த மாதிரி வந்து எல்லாரும் வர்றதை பாசிட்டிவ் சொல்லிட முடியாதுன்னு சொல்லுவார். திரு செங்கோட்டையன் வந்தது பெரும் லாபம். அப்படி எல்லாரையும் சொல்லிட முடியாது. இன்னொன்று, ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் தான் இந்த பக்கம் வருவாங்களா? முன்னணியில் இருக்கிற தளபதிகள் வந்தால் பார்ப்போம். தெரியாது. நம்ம வந்து யார் வருவான்னு நான் ஆருடன் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. விஜய் சொல்கிறாங்களே இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு. அப்படிதான் ஊக்கப்படுத்தணும். நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னே ஊக்கப்படுத்துறாரு. அப்புறம் ஆள் வரான்னு சொல்ல மாட்டாரா? 2026 அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, நான் அரசியலே பேசலை. அப்புறம் சார் என்னங்க நீங்க வந்துருவாரு சொல்லுங்க. நீங்க பார்த்து வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல முடியாது, விசுவாசம் தடுக்கும். அது ஒரு விஷயம். கணிப்பா சொல்லுங்க. நீங்க சொன்ன கணிப்பு தான் சார். அதுதாங்க சொல்றேன். நமக்கு ஆசையா? நமக்குன்னு அவர் வரக்கூடாது, நமக்கு என்ன பகையா? நம்ம ஒரு இத்தனை வருஷமா பார்த்தல முதல் தேர்தல் என்ன நடக்கும்னு பார்க்குறோம்ல. நல்ல வாக்குகளை வாங்கணும். இதற்கு முன்னாடி முதல் தேர்தலை சந்தித்த எந்த கட்சியை விட அதிகமான வாக்குகளை வாங்குவார். அதில் எந்த குழப்பம்? மக்கள் நீதி மையமோ, தேமுதிகவோ, பாமகவோ, எந்த கட்சி தன்னுடைய முதல் தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு நம்ம நிலைநிறுத்தக்கூடிய கட்சிகளில் எந்த கட்சியை விட அதிகமான வாக்குகளை வாங்குவார். அதிமுக முதல் தேர்தல் அதிமுகவுக்கு வந்து 77 சட்டமன்றம் இல்லைங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அதற்கு இடைத்தேர்தல் நின்னாங்க. இடைத்தேர்தல் இவங்க நின்னாங்களா? ஓகே, இடைத்தேர்தல் நின்றாங்க, வென்றாங்க. அதிமுக நிக்கல. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளியது. அதிமுக முதலிடம், காங்கிரஸ் 2வது இடம், திமுக 3வது இடம். அப்படி தள்ளிச்சு. அப்போ வந்து அவங்க வெல்வாங்கன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு எலெக்ஷன் இருந்துச்சு, அதுலேயும் வென்றாங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரியில் எலெக்ஷன் இருந்துச்சு, அதுலேயும் வென்றாங்க. அதில் ஆட்சியை பிடிச்சாங்க. அதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழகத்தில் நீங்க அந்த மாதிரி விஜய் வென்றாரா? எங்கேயா இடைத்தேர்தல் நின்றாரா? அப்பதானே தெரியும். அன்டெஸ்டடுங்கிறது உண்மை தானே. அது எப்படி நீங்க மறுக்க முடியும்? இன்னொன்று சார், விஜய் அந்த ஸ்பீச்சில் சொல்லும் பொழுது என்னை ஏன் திமுக விமர்சிக்கிறீங்கன்ற நிறைய கேள்விகள் விஜய் மேலே. எப்பயுமே திமுக பாண்டிச்சேரி போனால் கூட திமுகவை தான் திட்டுறாரு, பாஜகவை விட்டுறாரு, அதிமுக விட்டுறாரு, நாம் தமிழரை விட்டுறாரு, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறவங்களை எல்லாம் விட்டுறாருன்னு அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறார். களத்திலேயே இல்லாதவங்களை பற்றி நான் ஏன் பேசணும்னு கேட்குறாரு. இப்போ அதிமுக பாஜகலாம் களத்திலேயே இல்லையோ, நாம் தமிழர்லாம் களத்திலேயே இல்லையோ? ரிசல்ட் வரும்போது தெரியும் யார் யார் களத்தில் இருக்கிறாங்கன்னு அவர் தெரிஞ்சிடும். களத்திலே இல்லாத அதிமுக கலந்து எதுக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டாரு? அதிமுகவே களத்தில் இல்லை, செங்கோட்டையன் மட்டும் களத்தில் இருக்கிறாரா? அதிமுக இருந்தவர் தானே, அதிமுக ஆட்சியில் இருந்தவர் தானே.
2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர் தானே. அப்போ களத்தில் அவர் மட்டும் தனியாக நிற்கிறாரா? செங்கோட்டையன் வந்து களத்தில் இருக்கிறார், அதிமுக களத்தில். இந்த காமெடி எப்படி இருக்க முடியும்? அவரெல்லாம் பயன்படுத்திக்காம அவங்ககிட்ட 100 செங்கோட்டையன் அவங்கள்ட்ட இருக்காங்க. எதுக்கு நீங்கள் செங்கோட்டையன் எதிர்பார்க்குறீங்க? செங்கோட்டையன் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? செங்கோட்டையன் வந்து எதுக்கு கொண்டாடினீங்க? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு அத்தனை நாள் போனீங்க? அதிமுகவில் நீக்கப்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அதிமுக எவ்வளோ பெரிய கட்சின்னு யோசிங்க. அதிமுகவில் திரு செங்கோட்டையன் போல மாவட்டத்துக்கு ஒரு பெருந்தலைவர் இருக்காங்க. வேலுமூர் ஒரு பெரிய தலைவர் இல்லையா? நீங்கள் சொல்லுங்க எப்படி சார்? அப்புறம் அதை மாதிரி 100 தலைவர் இருக்கிறாங்க. ஈவன் அதிமுகலேயே செங்கோட்டையன் போனதும் அந்த நகர தலைவர் அங்கே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாரு அதிமுகவினுடைய. அதெல்லாம் உள்கட்சி பிரச்சனை. அதெல்லாம் செங்கோட்டையன் போகிறது ஒரு இழப்பு தான், பேரிழப்பு இல்லை. செங்கோட்டையன் போகிறது ஒரு மாவட்டத்தில் பேரிழப்பு, 2 மாவட்டத்தில் தாக்கம். தமிழ்நாடு முழுக்க வீழ்ச்சி கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து அப்படி போனாங்கன்னா நட்டம் தான் அதிமுக. அதனால நான் வந்து ஒரு ஓட்டு கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். செங்கோட்டையன் போகலான்னு சொல்லலை, ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. அவங்க போக அனுமதிக்கிறாங்கன்னு நட்டம் அவங்களுக்கு நோ டவுட். அதனால ஒருவேளை சொல்லலாம்ல விஜய் களத்திலே இல்லைங்கிற அந்த டேர்ம். களத்தில் இருக்கிறாங்களா இல்லையாங்க ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது என்னுடைய பதில். ஒவ்வொருத்தராக போனால் நட்டமான ஆமான்றேன். அதை நான் மறுக்கல, நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டேன். அதில் என்ன குழப்பம்? ஒவ்வொரு ஓட்டும் வேணும். ஓபிஎஸ் போனால் போட்டும், டிடிவி போனால் போட்டும், சசிகலா போனால் போட்டும், செங்கோட்டையன் போனால் போட்டும். அப்படின்னா போனால் போனது தான் சார். இன்னொன்று, அண்ணா, பெரியார், காமராஜர், அம்பேத்கர் எல்லாம் தான் கொள்கை தலைவர்களாக இருந்தாங்க. அடுத்து அண்ணாவை சேர்த்துனாரு, அடுத்து எம்ஜிஆரை சேர்த்துனாரு. இப்போ இந்த ஈரோடு கூட்டத்தில் ஜெயலலிதா மேடம்னு சொல்கிறாரு. ஒரு அதிமுகவினுடைய இன்னொரு வருஷனாக அவர் உருவாகிட்டு இருக்கிறார். அதிமுக வாக்குகளை தான் குறி வச்சு அவர் செயல்படுறாருன்ற ஒரு விமர்சனம் வருது. ஆமாம், உண்மைதான். நான் ஏற்கனவே 2 பேரில் சொல்லிட்டேன். நான் எல்லா இடத்துல அதிமுக ஓட்டை தான் ஆட்டைப்பட விரும்புகிறார் விஜய். ஆமாம், சாத்தியமா சார்? அதெல்லாம் சாத்தியம். அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் வந்து ஓட்டு போடலாம். அதிமுக நீங்கள் நினைக்கிறீங்களே அதிமுக வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆதங்கத்தில்? அதை மாதிரி வந்து 4 பேர் நினைக்கலாம். அவங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அது வந்து அது பெரிய மாஸ் இல்லை. அதிமுக வந்து வெர்டிகலாக 2ஆக பிளவுபட்டிருக்கு. அதில் வந்து ஒரு செட்டு ஃபுல்லாக அப்படியே அங்கே ஓட்டு போட போகுதுங்கிறதுலாம் இல்லை. ஸோ பாஜக கூட்டணி வந்த பிறகு அதிமுக நிறைய பேர் தெம்பாயிட்டாங்க. அது அலட்சியமாயிடக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன். பாஜக ஓட்டு பெரும்பலம், நோ டவுட். திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டது போல், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல் அதிமுகவுடைய வாக்கும் பாஜகவுடைய வாக்கும் 2024 கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு சேர்த்திங்கன்னா அதுவே 41% வந்து நிற்கிது. அதுவே கிட்டத்தட்ட 85 சீட்டு வந்து நிற்கிது அசம்பிளி சீட்டில். அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. டிஎம்கேடைய ஆன்டி இன்கம்பன்சி இவங்களுடைய வாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் அப்படி அலட்சியமாக இருந்துடக்கூடாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அமைஞ்சது ஒரு பெரும் பலம். பட் அது போதாது. இன்னும் நிறைச்சு ஒரு வாய்ப்புன்னு தவற விடக்கூடாது. அதில் மெத்தனமாக இருந்துடாதீங்கன்ற இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களுக்கு நட்டம். ஆனால் சார், இப்போ அதிமுக வாக்குகளை தான் விஜய் குறி வைக்கிறாருன்னா அவர் ஏன் அதிமுக கூட்டணிக்கே போகணும்? வேற வழி இல்லாத ஒரு சூழல் வரும் பொழுது அதிமுக கூட்டணிக்கே ஏன் போகணும்? மதிமுக யாருடைய ஓட்டை குறி வச்சது? மதிமுகவுடைய ஓட் பேஸ் யாராக இருந்தாங்க? திமுகவில் இருந்தவங்க தானே மதிமுகவுக்கு வந்தாங்க. இப்போ எங்கள் அலைன்ஸில் இருக்கிறாங்க. அதுக்கு நீண்ட காலம் ஆச்சு இல்லை சார்? அவர் வந்து நீண்ட காலம் கட்டி ஒரு பாடம் கற்றுக்கிறாரு. விஜய் சின்ன பிள்ளையிலே நல்ல பெரிய ஆளாக வந்தவர், சின்ன வயசுலேயே பாடம் கற்றுக்குவார். ஸோ இப்போ ஏதோ ஒரு அலைன்ஸ் அவருக்கு ஒன்று காங்கிரஸ் காங்கிரஸ் அமைஞ்சா ஒரு வலுவான 3வது அணி போட்டி அமையும். ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாருன்னா 200 சீட் ஜெயிச்சிருவாங்க. 2 இல்லான அதுக்கப்புறம் கட்சி இருக்குமான்னு சொல்ல முடியும். சார் பாமக சார், ஏன்னா நம்ம விஜயை குறிப்பிட்டோம். தேமுதிக, பாமக, தேமுதிக எல்லாருமே தேசிய ஜனதா கூட்டத்தில் வந்துருவாங்க. பாமக இப்போ 2 தரப்பு 2 பேருமே வந்துருவாங்க. இல்லாட்டி சின்னவராது வருவார். சின்னவர்கிட்ட தான் கட்சி இருக்குது, சின்னவராது வந்துருவார். சின்னவர்கிட்ட தான் பாமக இருக்குது, அவராது வந்துருவார். 2 பேருமே வந்துருவாங்க. அட்லீஸ்ட் இவராது வரும். ஓகே, இப்படியான சிக்கல்கள் இதுக்கடையில் விஜயோட வருகை இது பெரிதாக பாதிக்காதா சார்? பெரிதாக பாதிக்காது, ஆனால் பாதிக்கும். அது வந்து போச்சுங்க, இனிமேல் ஒன்றும் செய்யணும். அதிமுக வந்து அவ்வளோ பெரிய வேர். அதாவது நம்ம 91 திமுக வந்து படுமோசமான தோல்வியை சந்தித்தது. திரும்பி எந்திரிச்சு வர முடிஞ்சது. 96 அதிமுக படுமோசமான ஜெயலலிதாவே தோத்தாங்க. 97 வராங்க. அதனால் திருப்பி வருவாங்க. அதனால் வந்து அது போன்ற கட்சிகள் வந்து ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகள் வந்து ஒரு தேர்தலாம் ஒழிச்சிட முடியாது. ஓகே சார், இப்போ விஜயுடைய அந்த எண்ணம், அதற்காக தான் ஒருவேளை அதிமுக பாஜகவினர் கொஞ்சம் மெதுவாக போகிறாங்களோ? அது ராஜதந்திரம் இல்லை. அப்படியான்னு தெரியாது எனக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது ராஜதந்திரம் இல்லை. விஜய் வருவாருன்னு காத்திருந்து அதற்காக நான் ஸ்லோ பண்ணுறேங்கிறது சரியில்லை. அது அவர்களுக்கு இழப்பு தான். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறது மிக்க நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.